வணக்கம் நேர்களே. 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி நேர்களே, திடீர் அதிர்ஷ்டம் கிட்டக்கூடுவதற்கான சூழல் தென்படுகிறது. தடைகள் விலகும். தன்னம்பிக்கையுடன் செயலாற்றலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். இடபராசி நேர்களே, தடை தாமதங்களை தவிர்க்க முடியாது. பொறுமை அவசியம். வீண் கோபத்தால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும். பொறுமையுடன் செயலாற்றுங்கள். மிதுன ராசி நேர்களே, குடும்ப ஒற்றுமை ஏற்படும். தடைகள் விலகும். பொறுப்புகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள். சுப செலவுகள் ஏற்படும். கடகராசி நேர்களே, பொறுமை நிதானம் அவசியம். இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள். விட்டுக் கொடுப்பே வெற்றியை ஏற்படுத்தும். சிம்மராசி நேர்களே, பொறுமை நிதானம் அவசியம். முயற்சியில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள். வெற்றி உங்களை வந்தடையும். கன்னிராசி நேர்களே, உங்களின் சிறிய முயற்சி பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். சோம்பலை தவிர்த்து வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு பல அதிசயங்கள் காத்திருக்கிறது. துளாராசி நேர்களே, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் உருவாகும். தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள். வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது. விருச்சிக ராசி நேர்களே, குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். மனசோர்வு அகன்று சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள். பிரயாணங்களால் நன்மைகள் கிட்டும். விருந்தோம்பல்கள் ஏற்படும். தனுசு ராசி நேர்களே, தடப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும். முன்னேற்றங்கள் தென்படும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். மகர ராசி நேர்களே, தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள். தடைகள் விலகும். நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினரிடத்தில் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள். கும்பராசி நேர்களே, திட்டமிட்டு செயலாற்றுங்கள். சொந்த முடிவே வெற்றியை ஏற்படுத்தும். பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள். அவசர முடிவுகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். மீனராசி நேர்களே, சுப செலவுகளை தவிர்க்க முடியாது. பணம் வீண் விரயம் ஆவதற்கான சூழல் தென்படுகிறது. திட்டமிட்டு செயலாற்றுங்கள். பொறுமை நிதானம் தேவை. அவசர முடிவுகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும்.